ஹாய்ங்க, செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் லட்டு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வெள்ளை எள்ளு, முந்திரி, நெய், ஏலக்காய். ஸோ நெய் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் 3 டம்ளர் ஓட்ஸ் எடுத்துருக்குங்க. இது எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு ஆயிலோ நெய்யோ விடாமல் வெறுமனையாக வந்து அந்த எள்ளை வந்து போட்டு வறுத்துக்கோங்க. அது நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி கருக விட்டுறாமல் இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் நெய் விட்டுட்டு முந்திரி, ஏலக்காய் இது ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்தோன்னா கருக விட்டுறாமல் அதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எல்லாம் கொட்டிடுங்க. ஓட்ஸை கொட்டி ஓட்ஸையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சே வருங்க. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா கருகிரும். அதையும் நல்லா வறுத்து கொஞ்சம் ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெய் விட்டுட்டு தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கேங்க. அதையுமே நம்ம ஆட் பண்ணி நம்ம வறுக்க போகிறோம். ஏன்னு கேட்டால் தேங்காவை அப்படியேவும் போடலாம். அது போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் அது கெட்டுடும். இந்த மாதிரி வறுத்து போடும்போது பார்த்திங்கன்னா 3-4 நாள்னாலும் அப்படியே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு கெடாதுங்க அது இந்த மாதிரி செய்யும்போது. அதுக்கப்புறம் வறுத்து எல்லாமே ஆற வச்சாச்சுங்க. ஆற வச்சுட்டு எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் ஓட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்க்குறோங்க. 3 டம்ளர் நான் ஓட்ஸ் எடுத்தேன்ல, அதுக்கு 1 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது எல்லாமே மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ணி வச்சதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சோம்ல எள்ளு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எல்லா மாவுகளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பதம் இருந்தால் ஓகேங்க. இந்த மாதிரி லட்டுகளாக பிடிச்சி வச்சிடலாம். இது இப்படியேவும் நம்ம சாப்பிட்லாங்க. செம சூப்பராக தான் இருக்கும். ஆனால் எதுக்காக வேக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேகும்போது பார்த்திங்கன்னா இந்த எள்ளு, ஏலக்காய், ஓட்ஸ் இதெல்லாம் வேகும்போது ஆவியில் அந்த புகை வரும்போதே வாசம் வீடே சும்மா கமகமன்னு இருக்குங்க. ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வழக்கம் போல் ஓட்ஸில் பால் ஊற்றி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.